எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 80வது ஸ்தோத்திரம். அமானி மானதோ மான்யோ லோகஸ்வாமி திரிலோக திருது சுமேதா மேதஜோ தன்ய சத்தியமேதா தராதரக. அமானி மானதோ மான்யோ, இந்த மான்யோன்றதுக்கு வேற அர்த்தம், மானதோக்கு வேற அர்த்தம். அதை சொல்லும்போது சொல்றேன். அமானி மானதோ மான்யோ லோகஸ்வாமி திரிலோக திருது சுமேதா மேதஜோதன்ய சத்தியமேதா தராதரக. இதை எப்படி சொல்லணும்னா, எடுத்ததுமே இப்போ உச்சஸ்தாயில போய் சொல்லணும். அமானி மானதோ மான்யோ லோகஸ்வாமி திரிலோக திருது சுமேதா மேதஜோதன்ய சத்தியமேதா தராதரக அப்படி சொல்லணும். சொல்லும்போது அமானிமானதோ மான்யோ லோகஸ்வாமி திரிலோக திருது சுமேதா மேத ஜோதன்ய சத்தியமேதா தராதரக அப்படி சொல்லணும். இப்போ இதுக்கு அர்த்தம் பார்ப்போம். அமானி, மானின்னா கர்வம், ஞாபகம் வச்சுங்க. மானி மானி மானின்னா கர்வம். அமானின்னா அமானி, கர்வம் இல்லாதவன் அர்த்தம். இந்த இடத்துல பெருமாளை வந்து கர்வம் இல்லாதவன் அப்படின்றாரு. அமானி. அடுத்தது வந்து மானதோ, மானின்னா கர்வம்னு முதலே பார்த்தோம். அதோன்னா அழித்தல். இந்த கர்வம், அந்த மானி வந்து ஜீவாத்மாக்களுக்கு இருந்ததுன்னா மானதோ, தோன்னா அழிக்கிறது. ஜீவாத்மாக்களின் கர்வத்தை அழிப்பவர், கர்வம் இருக்கிறவர்கள் ஜீவாத்மாக்களோட கர்வத்தை அழிச்சு அவங்களுக்கு வந்து மோட்சத்தை கொடுக்கறவர்னு அர்த்தம். இது மானதோ. மான்ய, யோன்னா மான் பிளஸ் ஏ அப்படி எடுத்துக்கணும். யோ அப்படி எடுத்துக்கணும். இது அமானி மானதோ மான்ய, மான் பிளஸ் ஏ அப்படி எடுத்துக்கணும். மான்றது வந்து கௌரவம். ஸ்ரீமான், ஸ்ரீமான் சொல்றோம் பாருங்க, அதான் கௌரவமான வார்த்தை. துரு உயர்திரு நம்ம எழுதுறோம் இல்லையா, ஸ்ரீ உயர்திரு, அதுதான் மான், ஸ்ரீமான் எதிலுமே. அது இந்த இடத்துல மான்றது வந்து கௌரவம், மானின்றது வந்து கர்வம், மான்றது கௌரவம். இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் நீங்க. மானின்றது வந்து கர்வம், மான்றது வந்து கௌரவம். மான்யோ கௌரவம், யோன்னா கொடுக்கறது. அடியார்களுக்கு கௌரவத்தை ஈட்டி கொடுப்பவர், தன்னை விரும்புகிற அடியார்களுக்கு அவங்களுக்கான அந்த இடத்துல எங்க போனாலும் அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு இருக்கிற மாதிரி அவங்களுடைய கௌரவம் கெட்டு போகாத அவங்களுக்கு கௌரவத்தை சம்பாதிச்சு கொடுக்கிறவர். மானதுவம் மான்ய அப்படிங்கிறது. லோகசுவாமி, அனைத்து உலகங்களுக்கும் தலைவன். திரிலோக திருது, திரிலோக திருது, திரிலோகம்ன்றது 3 லோகம். திருதுன்னா தாங்கிறது, 3 உலகங்களையும் தாங்குபவன். திரிலோக திருதுன்னா 3 உலகங்களையும் தாங்குபவன் அர்த்தம். சுமேதா அடுத்தது. சூன்றது வந்து சிறந்த, மேதான்னா அறிவு, அதான் மேதாவிலாசம். அவனோட மேதாவிலாசம் பெரிய, அவனோட ரொம்ப மேதாவிலாசம் வந்து பெருசாச்சே அப்படின்வாங்க, பெரிய மேதாவிலாசி அப்படின்வாங்க. அதாவது நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க. அதாவது மேதான்னா அறிவு இந்த இடத்துல, அதுக்காக சொல்றேன். சுமேதான்னா சூன்னா சிறந்த, மேதான்னா அறிவு, சிறந்த அறிவாளியாய் திகழ்பவர். சுமேதான்றது வந்து சிறந்த அறிவாளியாய் திகழ்பவன் அர்த்தம். மேதஜ, மேதஜன்றது வந்து மேதி பிளஸ் ஜோன்றது தோன்றுறது. இந்த இடத்துல கவிதைக்காக அது ஜோ வந்து சுருங்கி ஜாவாயிருக்கு, மேதஜன்றது. அதை பிரிச்சோம்னா மேதி பிளஸ் ஜோ அப்படி எடுத்துக்கணும். அதான் மேதின்னா யாகம், மேதின்னா யாகம், ஜோன்னா தோன்றுறது. மேதி ஜோன்னா மேத ஜோன்னா மேதி ஜோ. அது ஆனால் கவிதைக்காக இது பாட்டுக்காக அதனோட அந்த எழுத்துக்கள் சுருங்கி மேதஜன் ஆயிடுச்சு. வேள்வி தோன்றுதல், ஏன்னா முனிவர்கள் செய்யும் வேள்வியில் தோன்றுபவன் அப்படின்னு அர்த்தம் மேதஜன்னா. தன்ய, தன்யன்னா பாக்கியவான் அர்த்தம், சிறந்த பல பயன்களை உடையவன் அர்த்தம். தன்ய, தன்ய, தன்யன்னு நம்ம சொல்லுவோம், தன்ய நானேன்னுவாங்க. யாராவது ஒரு விஷயத்த சொன்னா அவங்க சொல்ற விஷயத்த நம்ம காதில் வாங்கினோடனே தன்ய நானேன்னு, நம்மளுக்கு ஏதாவது நல்லது பண்ணாங்கன்னா தன்ய நானேன்னு. அதாவது எனக்கு நான் ரொம்ப பாக்கியவான் ஆகிட்டேன், உங்ககிட்ட நான் பேசினதுல எனக்கு ரொம்ப விஷயம் தெரிஞ்சுது, நான் ரொம்ப பாக்கியம், எனக்கு இது ஒரு பாக்கியம், உங்களுக்கு உங்ககிட்ட பேசினது எனக்கு ஒரு பாக்கியம், கிடைச்ச பாக்கியம் நம்ம சொல்லுவோம் இல்லையா சில நேரத்தில்.
என்னோட பாக்கியம் தான் எனக்கு நான் உங்ககிட்ட வந்து சேர்ந்தேன். நீங்க செஞ்ச காரியம் எனக்கு ரொம்ப பாக்கியம், எனக்கு ரொம்ப சௌரியமாயிட்டு. நான் செஞ்ச புண்ணியத்தினாலதான் உங்ககிட்ட பேச முடிஞ்சுது, உங்களால இந்த பயனை அடைய முடிஞ்சுது அப்படிங்கிற அர்த்தம் அதுல தன்யன்னா. அப்ப இங்க என்ன சொல்றாரு? சிறந்த பல பயன்களை வைத்திருப்பவன், தருபவன் அப்படிங்கிற அர்த்தம். தன்யன்னா சிறந்த பாக்கியவான். தன் பிளஸ் அய. தன்னா சிறந்த, அயன்னா அடைந்திருத்தல். பல நல்ல பயன்களை சிறப்புகளை தன்வசம் வைத்திருப்பவர்னு அர்த்தம் தன்ய. சத்தியமேதா. சத்தியம்னா தர்மம், மேதான்னா அறிவு. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, மேதாவிலாசம். அதான் சத்தியம். சத்தியமேதான்னா தர்மம் சார்ந்த சிறந்த அறிவை பெற்றிருப்பவன் அர்த்தம் சத்தியமேதா. சத்தியமேதாவான்றது வந்து இது மேதான்றது வந்து நிறைய பேர் இருக்காங்க. இரண்யனும் மேதாவிதான், ராவணனும் மேதாவிதான். அவங்கெல்லாம் சாதாரண ஆள் இல்லை. இரண்யெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க, நிறைய வேதங்கள்லாம் படிச்சவங்க. ராவணன் வந்து சாமவேதமே படிச்சவன், பூரா படிச்சவன். சாமவேதத்தை அவங்க உலகம் கற்றுக் கொடுத்துருக்கான் நிறைய பேருக்கு. பயங்கர சிவபக்தன், பெரிய சிவபக்தன். வந்து அவனுடைய இந்த சீதைன்ற அந்த பெண் பித்துனாலதான் அவன் மாண்டானே ஒழிய அவன் வந்து பெரிய வேதாதான். ஆனாலும் அவன்கிட்ட சத்தியம் இல்லை. சத்தியம் இல்லாதனால அவன் அழிஞ்சு போயிட்டான். அது மாதிரி இப்போ இரண்டும் பெரிய பவன் தான். அவனை வந்து அவங்ககிட்ட அந்த சத்தியம் இல்லாதனால தான் போச்சு. எல்லா அசுரர்களுமே, அத்தனை அசுரர்களும் அவங்க வந்து தவம் பண்ணும்போது பிரம்மா வந்து அவங்களுக்கு வந்து தவம் கொடுக்குறாரு, அவங்களுக்கு அந்த எதிர தோன்றாருன்னா, காட்சி கொடுக்குறாருன்னா, அப்போ அவங்களோட தவத்தை வைக்க வேண்டியது எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு பெரிய பக்திமானா இருப்பான், எவ்வளவு பெரிய சக்திமானா இருப்பான் அந்த தவம் பண்றதுக்கு. தவம் பண்ணும்போது வேமையெல்லாம் தவம் பண்ண, ஆத்மாத்தமா தவம் பண்ணணும். தவம் பண்ணி அந்த பலனை பிரம்மா கிட்ட வரமா வாங்கின அப்புறம் மண்டகரம் ஏறி போறது. மண்டகரம் ஏறி தப்பான தீங்கான எண்ணங்கள்லாம் உருவாயிடுது. ஆக அவங்க கிட்ட அந்த மேதாவிலாசம் கிடைக்கிறது. அவங்க கிட்ட மேதாவிலாசம் இருக்கு. அதெல்லாம் இருந்ததுனால தான் அவ்வளவு பெரிய தவம் பண்ண முடியுது. ஆனா அது சத்தியம் சார்ந்தது இல்லை, தவம் சார்ந்தது இல்லை. அதனால அவங்களோட மேதாவிலாசம் அவங்க கிட்ட அவ்வளவு இருந்தும் அவங்களுக்கு அழிவை தான் கொடுத்துதான் பெருமாள். அதைத்தான் இந்த இடத்துல வந்து சத்திய மேதான்னு சொல்றது. அதான் வெறும் மேதான்னு சொல்ல, சத்திய மேதான்றது அதான். தர்மம் தான் சத்தியன்றது தர்மம், மேதான்னு அறிவு. தர்மம் சார்ந்த சிறந்த அறிவுகளை பெற்றிருப்பவன், அதுதான் நமக்கு கொடுப்பவன். நமக்கு கொடுப்பவன்னு எடுத்துக்கலாம். அதை நமக்கு சத்தியம் சார்ந்த பெரிய அறிவுகளை நமக்கு கொடுப்பவன். அவர் வந்து பெருமாள் வந்து சத்தியம் சார்ந்த மேதாவிலாசம் அவருக்கு நிறைய இருக்கு. சத்தியம் சார்ந்த அறிவை பெற்றிருப்பவர் அப்படின்னு சொல்லலாம். தரா தர. தரான்னா பூமி, தரன்னா தாங்கிறது. இதுல வந்து ஆதிசங்கர் வந்து பூமியை தாங்குவோம்னு சொல்லி விட்டார். பராசரப்பட்டர் என்ன சொல்லிருக்காருன்னா, தரான்னா குன்று, மலை. மலை பேரு தரான் பேரு. தரான்னா தாங்கிறது. ஆக மகேந்திர மலையை குடையாக தாங்கி பிடித்தவன் அப்படின்னு பராசரப்பட்டர் சொல்லிருக்காரு. ஆக இன்னைக்கு 80வது ஸ்தோத்திரத்துல 752 திருநாமங்கள் வரைக்கும் பார்த்திருந்தோம். இன்னைக்கு அமானி 753, மானதோ 754, மான்ய 755, லோகசுவாமி 56, திலோகதிருதி 757, சுமேதா 758, மேதஜா 759, தன்ய 760, சத்தியமேதா 761, தராதரக 762. அப்ப இன்னைக்கு நேற்றுக்கு வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம், நம்ம 753 இருந்து 762 வரைக்கும் பார்த்துருக்கோம். 10 திருநாமங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு இந்த 80வது ஸ்தோத்திரத்துல 10 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது 762 திருநாமங்கள் பார்த்துட்டோம். இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது கொஞ்சம் தான், 238 தான் நம்ம பார்க்க வேண்டிய திருநாமங்கள். அதுக்கப்புறம் பல சிறுதின்றது தனியா 30 இருக்கு. அது மற்றவங்கலாம் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, அது அந்த கிட்ட வரும்போது சொல்றேன். தேங்க்யூ.